சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். டெல்லி ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. இதில் நடந்துள்ள பண மோசடி தொடர்பான வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவை கடந்த ஆண்டு பிப்ரவரி 13 அமலாக்கத்துறை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தது. சிறையில் இருந்த அவரை பிப்ரவரி 26 சிபிஐயும் கைது செய்தது. இவர் மீதான வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் நடக்கிறது. இங்கு அமலாக்கத்துறை சிபிஐ வழக்குகளிலிருந்து ஜாமீன் கோரிய மனுக்கள் தள்ளுபடியானதால் டெல்லி ஹைகோர்ட் சென்றார். அங்கு தாக்கல் செய்த அப்பீல் மனுவும் மே 21 தள்ளுபடியானது. இதை எதிர்த்து மணீஷ் சிசோடியா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை கடந்த 6ஆம் தேதி விசாரித்த நீதிபதிகள் கவாய், விஸ்வநாதன் அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். என்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அமலாக்கத்துறை சிபிஐ வழக்குகளிலிருந்து மணீஷ் சிசோடியாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி அதிரடியாக உத்தரவிட்டனர். வாரந்தோறும் திங்கட்கிழமை போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும், சாட்சி ஆதாரங்களை கலைக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது, 10 லட்சம் ரூபாய் ஜாமீன் பாண்ட், பாஸ்போர்ட்டை விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கினர். இதன் மூலம் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து மணீஷ் சிசோடியா விடுதலையாகிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ள நிலையில் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதால் ஆம் ஆத்மி கட்சியினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.